தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவல்துறையில ஏற்படுகிற மரணங்கள் என்பது தொடர்கதையாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு மரணம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ தூத்துக்குடியில் தென்பாக்கம் பகுதியில் அருணாச்சலம் என்கிற வாலிபர் 24 வயது தான் இருக்கும். அந்த வாலிபர் நல்ல திடகாத்திரமாக கைது செய்யப்பட்டு, ஆனால் அவர் இறந்த பிறகு அவரின் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சபரீசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து லாக்கப்புக்குள்ளே ஒரு டெத் ஆனது. அதற்கு முன்பும் அதை மாதிரியா நிறைய இருக்குது. இந்த தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களில் தான் இந்த இறப்பு விகிதம், இந்த காவல்துறையின் அந்த அடக்கு விகிதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதை தாண்டியும் கூட இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க. திமுக ஆட்சியில் காவல்துறை சரியில்லை, அவங்க வந்து அரசின் அடியாட்களாக செயல்படுகிறார்கள், மக்கள் மீது பொறுப்பு இல்லை, அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக காலத்தில் பேசினாங்க. எல்லாம் சரி, இப்போ முழுவதுமாக எல்லாம் ரொம்ப பழைய வருடங்கள் எல்லாமே முடிஞ்சு புதிய ஆட்சி வந்திருக்கிறது, தாவேக ஆட்சி, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறைக்கு அப்படின்னு எல்லாமே பேசுனாங்க. முக்கியமாக காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும், மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு நிறைய பேசுனாங்க, அறிக்கைகளை கொடுத்தாங்க. அதே கட்சி இப்போ ஆட்சியில் இருக்க கட்சி ஆரம்பித்த புதிதில் இதற்கு எதிராகலாம் நிறைய பேசுனாங்க. அவர்களும் அப்படியான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க கரூர் சம்பவத்தில். அப்படின்னு பார்த்தா கூட ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாடுலாம் எப்பயுமே இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ யார் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த காவல்துறைக்கு யாரும் கடிபாலம் இட முடியாது, இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் உண்மையா? யாரும் காவல்துறையை கட்டுப்படுத்தவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. தொடரும் காவல் மரணங்கள். காவிக்கு யாரும் கடிவாளம் போட முடியாது. சீதாராமன் சார், நான் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காவல்துறையில ஏற்படுகிற மரணங்கள் என்பது அந்த காவல் அதிகாரியின் தவறா நம்ம பார்க்கணுமா, அல்லது ஒட்டுமொத்த காவல்துறையில இருக்கிற சிஸ்டத்தோட தவறா பார்க்கணுமா? இதை எப்படி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்? ஏன் புரிஞ்சுக்கினாதான் அடுத்தது கட்டமாக அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? அனைத்து தென்னமலர் வாசகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒட்டுமொத்த காவல்துறை இதுல சொல்லவே கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மாவட்டத்துலதான் நடந்துட்டு இருக்கே தவிர ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூரா இது நடக்கவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா காவல்துறை எத்தனையோ அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இது அடிக்கடி நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடியில சாத்தான்குளத்துல ஆரம்பிச்சு இப்ப சபரியில முடிஞ்சு இப்ப ரீசெண்டா நடந்திருக்கிற பாத்தீங்கன்னா, முக்கியமா தென் மாவட்டங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்கே தவிர இங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப தென் மாவட்டங்கள் மதுரைக்கு அந்த பக்கம் தான் இருக்கே தவிர சென்னையோ இல்ல இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூர் இந்த மாதிரி பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? ஏன் குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க சீதாராமன் சார், நான் நடுவில் இன்னொரு கேள்வி வைக்க விரும்புறேன். இதற்கு நடுவில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஜகவின் மாநில தலைவர் நைரா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. இதே பகுதியைச் சேர்ந்த காவல் நிலையத்தில் ஒரு பெண் தவறான நடவடிக்கைகளை உட்படுத்தப்பட்டிருக்கிறார், காவல் நிலையத்தில் வைத்து அவர் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. அது இப்போதான் வெளியே வந்திருக்கு, 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கைதியை அடிக்கிறதுங்கிறதே நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அந்த கைதினாவே அல்லது அரசு செய்யப்பட்டவர்னாவே யார் வேணா அடிக்கலாங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. அது ஒரு தரப்பால் ஏற்றுக்கொள்ள கூட படலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அந்த வன்கொடுமை என்பது யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது அந்த காவல் நிலையத்துக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் நிறைய காவல் நிலையங்கள் இருந்தது. அப்போ ஒரு காவல் நிலையம்னா எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனை கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு அவமரியாதை நடந்திருக்கிறது அப்படின்னா இது ஒரு தனிப்பட்ட அதிகாரி அப்படின்னு நம்ம எப்படி சார் சுருக்கிட முடியும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பணி மாறுதல்கள் அப்படிங்கிறது காவல்துறைக்கு ஒன்றும் புதிது அல்ல.
இது மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி பொறுமையாக தான் மாற்றுவாங்கலாம் கிடையாது. ஒரு எஸ்ஐக்கு எவ்வளோ நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியும். அப்படி மாற்றினதுக்கு பிறகும் கூட தொடர்ந்து நடக்குதுன்னா அது ஒரு தனிப்பட்ட அதிகாரின்னு நம்ம சொல்லிட்டு நகர்ந்து போயிட முடியுமா? இப்ப நீங்க சொல்ற கரெக்ட் சார். இப்போ ரீசெண்டா நானும் இன்டர்வியூ பார்த்தேன். அவரு அவரு பாஜக மாநில தலைவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இப்ப அந்த இன்டர்வியூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா உடனே அந்த இன்சிடென்ட்ல வந்து அந்த காவல்துறையில என்னென்ன பண்ணிருக்கு, ஏது செஞ்சிருக்குங்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அது எதிர்கட்சியினுடைய வேலை. அவங்களுக்கு அதான் நீங்க இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் இல்ல. இப்போ நீங்க அந்த இன்சிடென்ட் வந்த உடனே அந்த காவல்துறையில என்ன நடந்துச்சுங்கிறத அந்நிய உள்ள கட்சிக்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்றது இப்ப ஒரு காவல்துறையில அதிகாரியா இருக்கிறவங்க யாரையுமே ஜாஸ்தி அடிக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடிக்க கூடாதுங்கிற இப்ப நான் காவல்துறையில நான் 1979 80 லாக்அப் டெத் ஒன்னே ஒன்று நடந்தது. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சர்வீஸ்ல முத பார்த்தது 79 80 புதுக்கோட்டை மாவட்டத்துல கீரனூர் பக்கத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் வந்துகிட்டே இருக்கு. அது நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் அதுதான் நான் இன்சிடென்ட். நீங்க அதுல இருந்து கண்டிப்பா நான் பாத்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காவலர் ஒரு 3-4 அதிகாரி செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் நீங்க வந்து சொல்றது தப்பு இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க காவல்துறையா நடக்குது ஒரு குறிப்பிட்ட சீதாராமன் சார், காவல்துறை என்பது டிசிப்ளின்டு ஃபோர்ஸ், சரிங்களா? அங்க ஒரு அதிகாரி அல்லது ஒரு காவலர் என்பது அங்கே சுதந்திரமாலாம் செயல்பட முடியாது. அங்கே யூனிஃபார்ம் போஸ்ட்டு, அங்கே வந்து எல்லாமும் சேர்ந்து தான் ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கணும். வாய்மொழி உத்தரவு அப்படிங்கிறது என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும், அஃபிஷியல் ஆர்டர்ஸு தெரியும், சட்டம் என்ன இருக்குன்னு தெரியும், அங்கே நடைமுறை என்ன இருக்குன்னு தெரியும். இந்த எல்லா நடைமுறைகளும் இன்னும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசுனா லஞ்சம் வாங்கினா கூட அங்கே பங்குல தான் நடக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லை? இல்லை நீங்க இது இல்லை அப்படி அங்க நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அதிகாரியோட துணை இல்லாம ஒருத்தர் பண்ண முடியாது. ஒரு அதிகாரியோட துணையோ ஒரு அதிகாரியோட அமைதியோ அங்க இல்லாம ஒரு விஷயங்கள் அங்க எதுவுமே நடக்காது. சட்டப்பூர்வமாக நடக்கிற விஷயங்களுக்கும் இதே தான். அப்படிங்கிறப்ப சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் உயிர் பறிப்பிலிருந்து இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல் நிலையத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என்பது வருதுங்கிறதுலாம் ஒட்டுமொத்த சிஸ்டம் கொலாப்ஸ் இல்லை சார். எப்படி சார்? அங்க எத்தனை எஸ்ஐ இருப்பாங்க சார்? ஒரு எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ரைட்டர் ஆப்போசிட் பண்ணிருந்தா கூட. காவல்துறையில வந்து முதல்ல வந்து இந்த சிசிடிவி தான் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில எந்த இடத்துலயும் சிசிடிவி எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ல இப்ப எல்லா இடத்துலயும் சிசிடிவி வச்சுட்டாங்க. ஈவன் நீங்க லாக்அப் ரூம்ல பார்த்து கூட ஒரு சிசிடிவி இருக்கு. சிசிடிவி வச்சுதான் பல வழக்குகள் இப்ப நீங்க காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் வச்சுதான் எடுக்கிறாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி அப்படி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு காவல்துறையில கீழ்மட்ட லெவல்ல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஒரு போலீஸ்கோ பண்ற தவறு வந்து அதிகாரிகள் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது ஏன் கேட்டா காப்பாத்தினா அவங்களும் அதுல பாதிக்கப்படுவாங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா காவல்துறை முறையா விசாரணை கமிஷன் நடத்துவாங்க. இப்ப வந்து விசாரணை நடத்தி அந்த காவலர் மேல குற்ற வழக்கு பதிவு பண்றாங்க. முந்தியெல்லாம் கிடையாது சார். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்தோ இதோ ஆர்டிஓ இன்கொயரி தான் நடக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு குற்ற வழக்கு பதிவு பண்ணி சார் அட்வொகேட் சாரே சொல்லுவாரு இதை பத்தி டீடைலா. அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல புட்ட பண்றாங்க. இப்ப அதுக்குதான் உதாரணமாக சாத்தான்குளை இன்சிடென்ட்டை நீங்க பாக்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு எஸ்ஐல இருந்து கான்ஸ்டபிள்ல இருந்து குற்ற வழக்கு பதிவு பண்ணி 302 போட்டிருக்காங்க மர்டர் கேஸ்ல, அந்த 2 சாத்தான்குளம் கேஸ்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, மிந்திய மாதிரி நீங்க தப்பிச்சு போக முடியாது. காவலர்கள் வந்து எனக்கு தெரியாதுங்க, நான் மேலதிகாரி உத்தரவு போட்டேன், நான் செஞ்சேன் கிடையாது. நீ தான் செஞ்ச. மேலதிகாரி உத்தரவு எந்த இடத்துல ரிட்டர்னா கொடுக்கவே மாட்டாங்க. நீ நல்ல பேர் வாங்கணும், நல்ல அதிகாரிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி ஒரு சில பேர் செய்யற தவறு வந்து இப்ப 2வது சார் இந்த காலகட்டத்துல இல்ல இதுவும் சொல்லிடுறேன். இந்த காலகட்டத்துல ஒரு அக்யூஸ கூட்டு வரணும்னு வச்சுங்களேன், அவங்க முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் இப்ப முக்காவாசி போதை பொருள் அடிமையாயிடுறாங்க. அவங்களுடைய உடம்பு முந்தி மாதிரி கிடையாது. முந்தியெல்லாம் வந்து காவல்துறை அடிப்பாங்க சார். போலீஸ் அடியை தாங்குற அளவுக்கு
இல்ல போலீஸ் அடியை தாங்குற அளவுக்கு பொதுமக்கள் இல்ல அப்படிங்கிற வருத்தத்தை பதிவு பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? சார் தொடர்ந்து சார் பொதுமக்களுடைய அந்த உடம்பு கிடையாது சார். சார் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு அரை அறிஞ்சாவே கீழே விழுந்துட்டாவே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க. அதனால இப்ப இவரே நானா கெஸ் பண்றது, லேசா தட்டினா கூட இவர் கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்திருக்கலாம், மண்டையில் அடிபட்டு இருக்கலாம். 24 வயது இளைஞர் சார். நம்ம பேசலாம் சார் நம்ம பேசலாம் சார். சீதாராமன் சார் தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இப்போல்லாம் அப்படி கிடையாது, இங்கே எல்லாமே மாறிடுச்சு. சிசிடிவி வைக்கிறாங்க, ஒருத்தரை கைது செய்ய போனால் அதற்கான புரோட்டோக்கால் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுமக்கள் தான் சார் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சும்மா ஒரு தட்டுனா விழுந்து இறந்துடுறாங்க, அந்த நிலைமையில் இருக்காங்க. காவல்துறையை அநியாயமாக குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதை நீங்கள் எப்படியா சார் பார்க்குறீங்க? தினமலர் உரைகள் நிகழ்ச்சி நடத்துகிற தினமலர் நிறுவனத்திற்கும் நெறியாளர் சகோதரர் துரைராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சக பங்கேற்பாளர் ஐயா சீதாராமன் அவர்களுக்கும் அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், காவல்துறையில ஐஜி அருள், எங்க மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான், ஐஜி அருளை போல மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா பழைய ஐஜி பரமகுரு, ஐஜி அருள், ஐஜி ஸ்டேசி, இப்படிப்பட்ட அதிகாரிகள் நேர்மையின் சிகரமாக இருந்தாங்க. யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நியாயத்தை மட்டும் செய்வாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஜிபி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்களேன், அவரு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஆகணும், ஏடிஜிபி விஜிலன்ஸ் ஆகணும், அல்லது ஏடிஜிபி அட்மின் ஆகணும், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் ஆகணும், அதுக்கு பிறகு அவரு டிஜிபி ஆகணும். அதான் காவல்துறையில சிஓபிஎஃப் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, காவல்துறையில மிகப்பெரிய உயர்ந்த பதவி கமிஷன், அது டிஜிபி பதவி தான். அந்த பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆகணுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுகளுக்காகவே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ப்ரோ ரூலிங் பார்ட்டி, அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ அப்போசிஷன் பார்ட்டி, இது 2 குரூப் இருக்கும் எப்பவுமே. அது இப்போ சமீப காலங்கள்ல கொஞ்சம் அதிகம். நான் எனக்கு எந்த அரசியல் நோக்கத்தோடையும் பேசல. கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் ஒரு அளவுக்கு மீறி அன்றைய திமுக ஆட்சியை சமாதானப்படுத்தணும் அல்ல திருப்திப்படுத்தணும், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி குளிர வைத்து தேவையான பதவிகளை அடையணுங்கிறதுக்காக ஒரு எல்லை தாண்டி நடந்தாங்க. அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எங்க மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதி, அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், தர்மம் நின்று கொள்ளும், அது அரசன் அன்று கொள்வான் தர்மம் நின்று கொள்ளுன்னு சொல்லி தர்மம் வெற்றி பெற இடத்துல இருக்கு. தூத்துக்குடியில தாளமுத்து நகருங்கிற ஒரு காவல் நிலையத்துல ஒரு லாக்அப் டெத் நடந்தது. அது ஒரு எஸ்ஐ, அப்ப அவரு மிகப்பெரிய அளவுல அடியிலே பேமஸ், உலக்கைய வச்சு அடிக்கிறது, அதனாலே அவர் பேர் உலக்க ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் எஸ்ஐயா இருந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் பனிஷ்மெண்ட் ஆகும்போது கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட், அவருக்கு லைஃப் சென்டென்ஸ். அவருக்கு மட்டும் இல்ல, அடிச்சது அவரு, ஆனா அவரோட சேர்ந்த 6 அப்பாவிகளும் சேர்ந்து 7 பேருக்கு லைஃப் சென்டென்ஸ். அதனால இப்படிப்பட்ட அவரு பனிஷ்மெண்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா டிஎஸ்பியா இருந்தாரு, சர்வீஸ்ல இருந்தாரு. அதனால எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட இந்த அஜித்குமார் கேஸ் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல அந்த பையன் அஜித்குமார்ங்கிற பையனுக்கு நடந்த அநீதியை பாத்தீங்கன்னா எத்தனை நீதிமன்றங்கள் கண்டிச்சா கூட அந்த 4 போலீஸ் அந்த ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு பாருங்க, டிஎஸ்பி தலைமையில இருந்த அந்த ஸ்பெஷல் டீம் அதிகார அத்துமீறல்ல நடந்து அந்த பையனை அடிச்சு கொள்றாங்க. அது எதிர்காலத்துல மிகப்பெரிய வழக்கா வரும். அது பேசப்படக்கூடிய ஜட்ஜ்மெண்டா அது சைட்டேஷன் ஆகக்கூடிய ஜட்ஜ்மெண்டா இருக்கும்னு வைங்களேன், மார்க்கபிள் ஜட்ஜ்மெண்டா இருக்கும். அதனால எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டா, காவல்துறையில அதுல ஐயா சொன்ன மாதிரி நல்லவர்களும் இருக்கிறார்கள், நான் மறுக்கல. அதே நேரத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி நல்லவரா இருந்தா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நல்லவரா இருந்தா, உதாரணத்துக்கு ஜாங்கிட், எஸ்ஆர் ஜாங்கிட்டுங்கிற அதிகாரி எங்க மாவட்டத்துல எஸ்பியா இருந்தாரு, மறுபடியும் கடைசியில டிஜிபியா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனா அவர்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்அப் டெத் அது இதெல்லாம் வராது.
ஏன்னு கேட்டா அவரே ஸ்பாட்டுக்கு போயிடுவார். ஸ்பாட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசுவாரு. வழி இல்லைன்னா அவரே நேரடியா தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். கீழ்நிலை அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுக்கறது இல்ல. அதனால காவல்துறையில எஸ்பி ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் சரியா இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு ஹெட்மாஸ்டர் சரியா இருந்தா அந்த என்டையர் ஸ்கூல்ல இருக்கிற நிர்வாகம் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சரியா இருக்கணும், ரேஞ்ச் டிஐஜி சரியா இருக்கணும், அதே போலவே சோன்ல இருக்கிற ஐஜி, சவுத் சோன் ஐஜி இருக்காங்கன்னா அவங்க சரியா இருக்கணும். இப்படி அந்த செட்டப் இருக்கு பாருங்க. அந்த டயர் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, அந்த மாதிரி சப்டிவிஷன் ஆபீசர், டிஎஸ்பி, இந்த லெவல்ல எல்லாரும் சரியா இருந்தாங்கன்னு சொன்னா இந்த குற்றங்கள் குறையும். ஆனால் இப்ப அது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு இல்ல 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 சார், செல்வம் சார், இதெல்லாம் சரியா இருந்தா சரியா இருக்கும். அப்ப சரியா இருக்கிற நபரை தேர்ந்தெடுப்பதில்ல, அங்க பணி அமர்த்துவதில்லை, என்ன பிரச்சனை? இதை சரி முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ப்ரோ டிஎம்கே, ப்ரோ ஏடிஎம்கே, ப்ரோ டிவிகே எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இந்த அரசாங்கம் ஒரு 70 நாள் 71 நாள் ஆயிருக்கு. இப்ப நாம இந்த அரசாங்கத்துக்கு தேவையான அல்லது இந்த அரசை அனுசரித்து போகக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அல்லது டீம் ஆஃப் ஆபீசர்ஸ் இன்னும் செட் ஆகல. ஆகணும், ஆயிருவாங்க, ஆகணும். இன்னும் கூட கடந்த கால ஆட்சியில சலுகை பெற்ற அதிகாரிகள், கடந்த கால ஆட்சியில உயர்ந்த பதவிகள்ல இருந்து அனுபவித்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, சுகத்தை அனுபவித்த அதிகாரிகளால இன்னும் இந்த அரசுக்கு இணக்கமா வரக்கூடிய நிலை இன்னும் வரல. என்னோட குற்றச்சாட்டு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய அல்லது சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்கிற அரசு விரும்புகிற வகையில் செயல்படக்கூடிய அதிகாரிகளை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கும் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பி அருணாசலம்ங்கிறவரு பார்ல வேலை பார்க்கார், கவர்மெண்டோடைய லிக்கர் பார்ல வேலை பார்க்காரு. அவரு காலையில 6 மணிக்கே ஒரு 180 200 பாட்டில் அவரு காலையில 6 மணிக்கே இல்லீகலா விற்கிறாரு. அத போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அது வரைக்கான தகவல் இருக்கு. ஆனா போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்லாம் ஐயா சொன்னாங்க. போலீஸ் அடிக்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் வியூ இருக்கிற இடத்துல அடிக்க மாட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுல வராதோ அங்க கூட்டு போய் தான் அந்த சந்துல பொந்துல வச்சுதான் அடிப்பாங்க. அது ஐயாவுக்கு தெரியும். அதனால இதுல என்ன நடந்திருக்குங்கிறத நாம பொதுவா வாய் வந்ததோ வாய் புளித்ததோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச நான் விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரும் போஸ்ட்மார்ட்டத்துல இருந்திருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுதான் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றது இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 24 hours நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் முழுமையா தெரியும். ஆனால் காவல்துறை அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு தூத்துக்குடி தென்பாக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும் போது அந்த பையன் 22 வயசு பையன். அந்த பையனுக்கு எந்த நோயும் கிடையாது, ரொம்ப பிரிஸ்கா போறான். அதே நேரத்துல 24 வயது, அதாவது 24 வயது இளைஞன் ஆஸ்பத்திரிக்கு அவனை திடீர்னு மயங்கி விடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மயங்கி விடுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா காவல் நிலையத்துல. அதுலதான் இங்க நம்ம ஒரு நம்முடைய சஸ்பிஷன் எங்க வருது, சஸ்பெக்ட் எங்க வருதுன்னா காவல் நிலையத்துல வச்சு அவன் மயங்கி விடுறான். காவல் நிலையத்துக்கு உள்ள போகும்போது விழல, வெளியே வச்சு விழல, ஹாஸ்பிட்டல் வச்சு விழல, காவல் நிலையத்தில் வச்சு அவன் மயங்கி விழும்போது காவலர்களால் தாக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம் எழுது. அதே நேரத்துல நாம இதுல என்ன கேட்டீங்கன்னா சார், திடீர்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகார மையம், மக்கள் கலை இலக்கிய மன்றம், இவனுங்க எல்லாம் உள்ள இத குழப்பிடுவாங்க, ஏதாவது ப்ரோக் பண்ணிடுவாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கொதிநிலையில இருப்பாங்க. கொதிநிலையில இருக்கிற போது செல்வம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் வச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான் நான் சீதாராமன் சார்கிட்ட கேட்க விரும்புகிறேன். சார், காவல்துறையில் தன்னுடைய அத்துமீறி அந்த கைதிகளை அல்லது விசாரணைக்கு வருபவர்களை தாக்குற போக்குங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்காக நிறைய காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மனித உரிமை கழகங்களும் அவர்களுக்கு நிறைய தண்டனைகள் கொடுத்துருக்கு, நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட ஏன் அந்த பொறுமை இழந்து அங்கே வரவங்களை தாக்குற நிகழ்ச்சி என்பது நடக்குது? வெறும் கைது செய்யப்பட்டவர்களையோ
கைதிகளையோ குற்றவாளிகளையோ கூட தாண்டி அங்கு புகார் கொடுக்க வருபவர்களையும் பேசுகிற தொனி என்பது வேறாக இருக்கிறது. அங்கே எளியோர் வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கிறது இருக்குது. இதெல்லாமே இருக்குது. அப்போ இது எதனால் நடக்குது? ஏன் இப்படி நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்ப நீங்க வந்து இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, கடந்த கால ஆட்சியில இருந்த காவல்துறை வேற, இப்ப இருக்கிற காவல்துறை வேற. அது ஏன்னு கேட்டா அதே காவல்துறை தான். ஆனா அவங்களுடைய பாணி, தன்னுடைய பாணியை மாத்திக்கணும். இப்ப சிஎம் சமீபத்துல வந்து கலெக்டர் எஸ்பி மீட்டிங்ல போகும்போது என்ன சொன்னாங்க, யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய பேரா இருந்தாலும் சரி, என் கட்சிக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தவறு செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு தயவுதாட்சியம் இல்லாம நடவடிக்கை எடுங்க, இதுல யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில இது மாதிரி நடந்தது நான் அப்போ பண்ணி முடிஞ்சிருக்கேன். எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போதும் அவர் காலத்திலயும் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு தைரியமா காவல்துறை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி காவல்துறைக்கு வர்றவங்க வந்து எல்லாரும் வந்தாலும் ரிசப்ஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்கள உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே புகார் கொடுக்க வந்தா அவங்கள உட்கார வச்சு அவங்கள வந்து என்ன குறை, எதுக்காண்டி வந்திருக்காங்கிறத விளக்கமா கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இப்ப சமீபத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை வார்ன் பண்ணிருக்காங்க. ரிசப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கணும், வர்ற கம்ப்ளைண்ட்காரங்க உட்கார வைக்கணும். அவங்க இந்தியெல்லாம் சேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரு வந்தாலும் நின்றுட்டு தான் இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. சேர் இருந்தாலும் உட்காந்துட முடியாது இல்ல சார்? சேர் இருந்தா மட்டும் உட்காந்துட முடியுமா என்ன? சிஎம் சேரை விட ரொம்ப கஷ்டமான சேரு ரைட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்க சேர் தான் நினைக்கிறேன். அங்க உட்காரணும்னா நீங்க அங்க உட்காரணும். கடந்த காலத்துல ஒரு ஆட்சியில பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சேர்ல வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதி வந்து உட்கார்ந்து இருந்தாரு டீனர்ல. நான் பார்த்து அசந்துட்டேன். இல்ல நேற்று வரைக்கும் இங்க இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், விஆர்எஸ் ஆயிட்டேன். இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, இப்ப என்ன கட்சிக்கார மாதிரி உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தா அவர் இன்ஸ்பெக்டர் ஏற்ற சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த காலகட்டம்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால நீங்க சொல்றது உண்மைதான், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நான் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க சார். நான் நேரடியா பாத்துட்டு வந்தேன். காவல்துறைக்கு போன உடனே ரைட்டருக்கு போன உடனே வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், கம்ப்ளைண்ட் என்ன விஷயமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்க, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப நான் சமீபத்துல சென்னையில சீதாராமன் சார் எந்த காவல் நிலையத்துக்கு போனாலும் கேட்பாங்க. அந்த மரியாதை கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாமானியனுக்கு அது கிடைக்கிறதா அப்படிங்கறதான் கேள்வி. ஆமா சார், சாமானியத்துக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிளோ இல்ல யாரோ அந்த முக்காவாசி லேடிஸ் கான்ஸ்டபிள் தான் போடுவாங்க. எல்லாருமே அவங்க என்ன சொல்றாங்க, சார் யாருமே குற்றவாளிய கூட குற்றவாளியா பார்க்க கூடாது, அது நம்ம கிடையாது, விசாரணைக்கு அப்புறம்தான் குற்றவாளியா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்ணணும். தவிர நம்ம வந்து எடுத்தோடனே இவர் தான் குற்றவாளிங்கிறத யாருமே பார்க்க கூடாது. ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, இன்னாரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு இல்ல சீதாராமன் சார் நீங்க சொல்றதெல்லாம் இல்ல. சீதாராமன் சார் சட்டத்துக்கு புறமா விக்கிறாரு, 6 மணிக்கு காலையில விக்கிறாரு. அவரு கூட்டிட்டு வந்திருப்பாங்க, கூட்டிட்டு வந்து விசாரிச்சிருப்பாங்க. அவரு வந்து சின்ன பையன், அவன் ஒண்ணு போல்ட்டா நிக்கிற மாதிரி. இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி சீதாராமன் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் இறந்ததற்கு காரணமாக சொல்லப்படுவது, இப்ப வரைக்கும் சொல்லப்படுவது, அவரோட முதுகு தண்டில் அடிபட்டு இருக்கிறது, மேலும் தலைப்பகுதியில் அடிபட்டு இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு தெரியும், ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு தான் வருவாங்க, அவருக்கு எந்த விதமான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு ரொம்ப தெளிவாக செல்வம் சார் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு, வெளியே நடக்கலை, வரும்போது நடக்கலை, ஆஸ்பத்திரியில் நடக்கலை, கரெக்டாக உள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சாதாரண குடிமகனுக்கு கூட, எந்த குடிமகனை எடுத்தினாலும் எல்லா குடிமகனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்படி இந்த தைரியம் வருகிறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு சார். நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, எஸ்ஐயா இருக்காரு, சார் சொன்ன மாதிரி டிஜிபியா இருக்கப்ப பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போறாரு, ஒரு கைது பண்ணுறோம்,
கோர்ட்டில் ஒப்படைக்கிறோம், தண்டனை பெற்றுத்தரோம், அதோட முடிஞ்சிச்சு. நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து அந்த கைதியை தாக்கி அவருக்கு ஒன்று ஆனால் அதோட பாதிப்பு நமக்கும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ந்து சட்டத்தோட பயணிக்கிறவங்க, தொடர்ந்து காவல்துறையில் இருக்கவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, தண்டனை பெறுவர்கள் பார்க்குறாங்க, உணர்ச்சியில் குற்றம் செய்வர்களை பார்க்குறாங்க, சூழ்நிலையாக குற்றம் செய்வங்க பார்க்குறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவர்களும் ஒரு குற்றவாளியாக ஆகுறாங்கன்னா என்ன காரணம் சார்? உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது நீங்க சொல்லுங்க சார். இப்ப ஒரு அக்யூஸ் அடிக்கிறாங்க. இப்ப பழைய கேஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பல, இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ணி பேசுறதுனால இந்த ஒரு கேஸ் மட்டும் சொல்றேன். ஒரு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா உள்காயம் வெளிக்காயம் எல்லாமே டாக்டர் பக்காவா நீங்க விளக்கி சொல்லிடுவாரு. போலீஸ் தலையில அடிச்சு இறந்து போறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏடா தலையில கீழே விழுந்து இறந்து போகணும். எப்படி இறந்து போனாருங்கிறத இனிமே தான் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெரியும், அதுக்கப்புறம் என்கொயரியில தெரியும், எல்லாமே இனிமே தான் தெரியும். அந்த ஒரு அக்யூஸ் அடிச்சா நம்ம மேல எஃப்ஐஆர் போடுவாங்கிறது அந்த கான்ஸ்டபிளுக்கே தெரியும். நீங்க அதான் சொன்னேன். இப்ப இந்த கான்ஸ்டபிளுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கணும் சார். கிளாஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒரு புறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி அக்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டீல் பண்ணணும், இந்த மாதிரி டீல் பண்ணா இந்த மாதிரி நடந்திருக்கு, அக்யூஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டபிளே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க மேலே அவங்கள குற்றவாளியா இருக்காங்க, அதனால நம்ம அடிக்க கூடாது, என்ன மாதிரி பண்ணணுங்கிறத ஒரு உயர் அதிகாரி அவேர்னஸ் உட்கார்ந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் இதைத்தான் சொல்லணும். மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். இந்த காவல்துறை அதிகாரிகள் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இருக்கோம், அதனால எந்த காரணம் கொண்டும் நீங்க அடிக்க கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த காவலருக்கு ஒரு கிளாஸ் மாதிரி பாடம் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன நினைக்கிற அது முரட்டுத்தனமா செய்யறாங்க சார். அதுதான் பெரிய தப்பு. என்ன கேட்டா ஒரு திரைப்படங்கள்லயும் வாழ்வியலையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல. இல்ல நான் கேட்க வேற கேள்வியை நான் முழுசா வச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. திரைப்படங்கள்ல கூட நிறைய காவல் அதிகாரியா நடிக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க செஞ்சா கொலை, நான் செஞ்சா விசாரணை கமிஷன் அப்படின்னு. அது தரையிலிருந்து தான் திரைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிதர்சனத்துல பாக்குறோம். அந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி வருது? ரொம்ப 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 சகஜமாவே திரைப்படத்துல ஒரு ஹீரோ 10 வில்லன் அடிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு போலீஸ் செய்யறாங்கன்னா பக்கத்துல டீ கடை இருக்கும், வெளியில பப்ளிக் நடமாட்டம் இருக்கும், இன்னொரு கேஸினுடைய அக்யூஸ் இங்க உட்கார்ந்துருப்பான். இவ்வளவு எல்லாரையும் சுத்தி வச்சுதான் நம்ம கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அடிக்கிறாங்க பைக்கிறாங்கன்னா, முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்துல வீடெல்லாம் இருக்கும். அவங்க ஐயோ அப்பான்னு கத்தும் போதெல்லாம் என்னையா போட்டு அடிக்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு 4 பேர்ட்ட சொல்லிடுவான். ரெண்டாவது இப்ப எல்லாட்டையும் செல்போன் இருக்கு, அவன் நைஸா எடுத்துறான். இப்ப நீங்க ஒரு சார் சொன்னார்ல, அந்த கேஸ், ஒரு கேஸ்ல கிரைம் கேஸ்ல அஜித் குமார் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் எடுத்திருக்கான், வீடியோ எடுத்திருக்கான். அதுதான் இன்னைக்கு ரெக்கார்டா இருக்கு. அதனால இப்போ காலகட்டத்துல செல்போன் ஆட்சி தான் நடக்கிறத விட கவர்மெண்ட் ஆட்சியை விட கிளீனா செல்போன்ல படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. அது உண்மைத்தன்மையை பத்தி ஆராயிறாங்க. அதனால காவல்துறையில தவறு பண்ணும் போது கண்டிப்பா மாட்டுவாங்கிறது ஒவ்வொரு காவலருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் தெரியாட்டா கூட இன்னமே என்ன செய்யுங்கடா, செல்போன் வச்சிருக்காங்க, செல்போன் வச்சு எடுக்கிறாங்க, நீ இந்த மாதிரி தான் தவறு பண்ணாத அப்படிங்கறது அந்த காவல்துறை அதிகாரி அந்த காவலர்களுக்கும் சரி, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி எஸ்பிக்கு பாருங்க, எஸ்பி ஜாயிண்ட் எஸ்பியா சொன்னாரு, நான் அவர்கிட்ட எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். ஸ்பாட்டுக்கு உடனே போவார் சார். இத்தனைக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல போய் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த ஒரே அதிகாரி, முக்கியமான அதிகாரி, அவர் தான் ரோல் மாடல். அதுக்கப்புறம் தான் அதிகாரி எல்லாம் அவர் வச்சுதான் நாங்க எல்லாம் பண்றாங்க. காரணம், வெளி மாநிலத்துல போய் ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்றதுங்கிறது சாதாரண காரியங்க. அதுவும் கிரைம் கேஸ போய் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள்லாம் அவரை ரோல் மாடலா வச்சுதான் நல்லா போறாங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கிரைம் கேஸ் தான் சார் இது மாதிரிலாம் நடக்குது. இது 418A சாதாரண கேஸ், பாட்டில் வச்சிருக்கிறான். அதுதான் 418ங்கிறது சாதாரண சாராய கடையில முந்திலாம் பாத்தீங்கன்னா 418A 418B 418B. சீதாராமன் சார், காவல்துறை இல்ல காவல் நிலையங்கள்ல நடக்கிற மரணங்கள்லாம் எந்த மாதிரி வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான கேஸ் தான். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்ல இருந்து அஜித் குமார்ல இருந்து இவர்கள் வரைக்கும், அருணாச்சலம் வரைக்கும் பெரிய அக்யூஸ்லாம் அவங்க ஒன்றும் கிடையாது. சமூகத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கறதுலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண வழக்காதான் இருந்தது. அவர்களுக்கு தான் இது நடக்குது. ஆனா பெரிய பெரிய குற்றங்கள் செய்வர்களுக்கு ராஜ மரியாதை
இருக்குதான் செய்யுது. அதுதான் அதுக்கு பேர் தான் சார் ஒயிட் காலர் அஃபென்ஸ் கேக்குறேன். சார். அதுக்கு பேர் ஒயிட் காலர் அஃபென்ஸ் சார். இப்ப நீங்க சொல்றீங்கன்னா 1 கோடி ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு எழுதி கொடுத்தா அது ஒயிட் காலர் அஃபென்ஸ். அதுக்கு ஒரு கிரிமினல் கேஸ் கிடையாது. அது மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அதே மாதிரி பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சாதாரண கேஸ் எப்ப கொண்டு வராங்க? இல்ல சார், கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சீதாராமன் சார், கொலை செய்தவரோ அல்லது பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டவர்களோ, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவங்களோ, இல்ல தொடர் கொள்ளையில ஈடுபட்டவங்களையோ காவல்துறை மரணங்கள்ல இருப்பதே இல்லையே சார். மிஞ்சி போனா என்கவுண்டர் பண்ணாங்க. கிரைம் கேஸ் தான். இல்ல அதுவும் தேடிட்டு போயிட்டாங்க. கிரைம் கேஸ் தான் சார். அது முக்காவாசி கிரைம் கேஸ் எல்லாம் சார் இருக்கும். எல்லண்டோ கேஸ்ல வரவே வராது. ஜாஸ்தி 90% வரவே வராது. கிரைம் கேஸ் எல்லாம் வரும். சரிதான் சார், எப்படியா இருந்தாலும் சரிதான். ஆனா அஜித்குமார் வந்து பெரிய பதவியிலயோ அரசியல் அதிகாரத்திலயோ பணபலத்திலயோ இல்லாத ஒரு சாதாரண ஆள். அப்படியான ஆட்கள் தான் இப்படியான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. ஏன்னா யாருக்கு நடந்தாலும் மரணம் தான். ஆனா இப்படி எளிய மனிதர்களை டார்கெட் பண்ணி அவர்களை நம்ம என்ன வேணா பண்ணிடலாம் நினைக்கிற அந்த எண்ணம் காவல்துறைக்கு வருதா? கிடையாது சார். அது மாதிரி இல்ல. கான்கடா இப்ப வந்து 302 மர்டர் கேஸ் தான் இருக்கல பெரிய கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 302 மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவனுடைய மோட் ஆஃப் இது பர்டிகுலர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு 75 கேஸ் மாதிரி தான் போலீஸ்க்கு. ஏன்னு கேட்டா அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிட்டான், நம்ம வெப்பன்ஸ் கிடைச்சிருச்சு. 302 கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 75 கேஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ஒன்னும் பெரிய மர்டர் கேஸ் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும். அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அது ஒரு சாதாரண கேஸ் தான். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னோட கேள்வி தவறாக புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண மனிதர்கள் காவல் நிலையங்களுக்கு போனாங்கன்னா அவர்கள் வெளியில இருக்கிற அச்சுறுத்தல்களை விட அதிகப்படியான அச்சுறுத்தல்கள் காவல் நிலையத்துல இருக்குன்னு பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்க சர்வீஸ்ல காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சுன்னா பரவாயில்ல போட்டோம், நமக்கு காவல் நிலையம் வேணாம் அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க பொதுமக்கள் கொஞ்சமா பாத்திருப்போம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு போய் கேட்பீங்க. இல்ல சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த பயம் தானே காரணம். அப்படியே நம்ம செல்வம் சார் ஒண்ணு இல்ல சார். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குன்னு வச்சுங்க, அவங்களை என்ன செய்வோம்? அவர் யார் பக்கத்துல இருக்காங்களோ அவரை கூட்டு விடுவோம். அவன் 1008 வேலை இருக்கும். அவனை பார்த்தோன்னே கூட்டிட்டு வந்து இதாப்பா நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் போதும் விடுறாங்களா? இல்லையே, கோர்ட்டுக்கு கூட்டு போகணும், அந்த விட்னஸ் சொல்லணும், நான் நேரடியா பார்த்தேன், இந்த மாதிரி கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தேன்னா யார் சார் இது மாதிரிலாம் ஸ்டேஷனுக்கு போய் அலையுவாங்க? அதே மாதிரிதான் கிரைம் கேஸ் கண்டுபிடிச்சா எங்க இருந்துச்சுனாங்க, எப்படி வந்துச்சுனாங்க, சப்போஸ் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அவனை 10 வாட்டி ஸ்டேஷனுக்கு வரவழைச்சா அவங்களுக்கு எதுக்கு காவல்துறைக்கு போகணுங்கிற எண்ணம் தான் வரும். நீங்க அந்த சட்ட திட்டங்களை மாத்த, இது ஆங்கிலேயர்கள் காலத்துல சட்ட திட்டம் சார். நம்ம இந்தியா கவர்மெண்ட் குடியரசு சுதந்திரம் அடைஞ்சு 1947 அப்புறம் என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? அப்படியே இங்கிலீஷ்காரன் சட்டம் தானே வச்சிருக்கீங்க. அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்து எந்த கேஸ்லயும் அவ்வளவு ஈஸியா போய் நீங்க கூட்டிட்டு வந்து விட்டோம்னா ரைட்டு கேஸ் முடிஞ்சு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டோம் கொடுக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். செல்வம் சார், இப்ப முக்கியமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி தொடர்ந்து அந்த பகுதிகளில் மட்டும் இந்த காவல்துறையால தாக்கப்பட்டு மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம காவல்துறைக்கு எதிராக மட்டும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா அங்கேயும் நம்ம விவாதம் என்பது எல்லா தரப்பிலும் எல்லா தரப்பு நியாயங்களும் பேசுறதா தான் சரியா இருக்கும். அந்த மாவட்டத்தில் மட்டும் நடக்குதுன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர் நடக்கும். நிறைய அதிகாரிகள் அந்த மாவட்டத்தில் வேலை பார்ப்பாங்க, வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய மாறிட்டே இருக்கும். அப்படி அதிகாரிகள் மாறிக்கொண்டே இருந்தா கூட ஆட்சியும் மாறி இருக்கிறது, வருடங்களும் மாறி இருக்கிறது, அதிகாரிகளும் மாறி இருக்காங்க. ஆனா அங்க நடக்கிற குற்றங்களும் அங்க நடக்கிற சம்பவங்களும் அது அப்படியே இருக்குன்னா அந்த மக்களின் மனநிலையில ஏதேனும் மாற்றங்கள் வேணுமா? இல்ல அங்க இருக்கிற சூழ்நிலைகள் என்ன? அங்க சட்டத்திற்கு புறமான விஷயங்கள் நிறைய நடக்குதா? காவல்துறையை மதிக்கிறது இருக்கா? எப்படி இருக்கு மனநிலை? நீங்க அந்த பகுதியை சேர்ந்ததால அந்த மண்ணின் மனம் தெரியும். அதாவது சார், தெற்கு சீமைங்கிறதே வந்து பொதுவா வந்து ஒரு கந்தக மனநிலையில இருக்கிறவங்க தான் தெற்கு சீமையில இருக்கிற மக்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாகவே ஜாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டே ரொம்ப நாட்கள், கிட்டத்தட்ட நான் அறிந்த வரை ஒரு 70-80 ஆண்டுகள் வந்து பிரிந்த, அதாவது இவர் அந்த ஜாதி அவர் இந்த ஜாதி அப்படி சொல்லி பிரிந்த மனநிலையில இருக்காங்க. இது அதிகாரிகள்கிட்டயும் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வழக்கறிஞரா பொறுப்பேற்று சொல்றேன். 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். 164 ஸ்டேட்மெண்ட் வந்து யாருன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொடுக்கிறது.
மேஜிஸ்ட்ரேட் முன்னால நீதித்துறை நடுவர் நீதிபதியின் முன்னால கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் செல்லும். 161 ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கூட சாருக்கு தெரியும், அது பெருசா வேலிடா கோர்ட்ல நிக்காது. 164 ஸ்டேட்மெண்ட், அந்த 164 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அத்தனை அக்யூஸ்ட் இல்ல, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 164 ஸ்டேட்மெண்ட்ல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவரை சிபிசிஐடி, நீங்க மற்ற மதம் விட்டுருங்க, குற்ற புலனாய்வு துறையிலேயே சிறந்த புலனாய்வு துறை, அந்த சிபிசிஐடி போலீஸ் வந்து அந்த ஆளை கடைசியா சார்ஜ் ஷீட்ல கடைசி அக்யூஸ்ட சேர்க்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர் அதிகாரி ஏமா சேர்த்து விடுமா இன்ஸ்பெக்டர், ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர் ஒருத்தரை அவருக்கு வேண்டாத ஒருத்தரை நான் சொல்றேன் நீ சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசரும் சிபிசிஐடியில இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டரும் 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து வேற சமூகம். இதனால என்ன, எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, அதிகாரிகளிடத்திலும் இப்படி ஜாதிய மனநிலை இருக்கிறது. மக்கள்கிட்டையும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வக்கரமான மனநிலை. பொதுவா இயல்பாவே மனித மனம் வக்கரமாகிக்கிட்டு இருக்கு. கல்வி அறிவு ஒரு பக்கத்துல வளர்ந்துகிட்டு இருந்தா கூட வேலையில்லா திண்டாட்டம் அதெல்லாம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அது படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, கல்விக்கு தகுந்த வேலை இல்லை, ஊதியம் இல்லை, இதனால குற்றங்கள் அதிகமாகுது. ஆனால் காவல்துறை நினைத்தால் இந்த குற்றங்களை, காவல் மரணங்களை குறைக்க முடியும். ஏன்னு கேட்டா, இந்த அருணாச்சலம் அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு செல்லுங்க, நீங்க சொன்னீங்க ஃபிட்னஸ் சர்டிபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு தான் அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்க சொன்னீங்க பாருங்க. அதுலயும் கூட ஒரு எனக்கு கிடைத்த தகவல் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், மருத்துவர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னால ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நான் தரமாட்டேன்னு சொல்லி அந்த மருத்துவர் மறுத்ததாக சொல்கிறார்கள். அதனால தலையில காயப்பட்டு அவரை தலையில மன்னிக்கவும், நீங்க இந்த 164 ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல, கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையான விட்னஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிற விட்னஸ் இல்லைன்னு. அந்த 164 கேஸ் இந்த காலகட்டத்துல என்ன போலீஸ் அடிச்சு அது மாதிரி சொல்லு, என் ஒய்ஃப் பண்ணா புடிச்சு வச்சிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, நீங்க போய் மேஜிஸ்ட்ரேட் இப்படி சொன்னாதான் உன்னை விடுவோம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரையலுக்கு கேஸ்க்கு ட்ரையல் வரும்போது அப்படியே அக்யூஸ் மாறிட்டாங்க சார். அதுவும் தொடர்ந்து பேசலாம். அது ஒரு நிமிஷம், அதாவது பிரேமா பேசி கேஸ் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 164 ஸ்டேட்மெண்ட் வேலிடா இல்லையா? அதாவது 164 ட்ரையல்ல வந்து அவர் மறுக்கிறார் வைக்கிறார், அது வேற. செல்வம் சார் நம்ம இந்த தலைப்புக்குள்ள போவோம். அந்த வழக்கு நடைமுறைகளை நம்ம ஒத்தி வச்சுட்டு இப்ப இப்படியாக இருக்கிற இடத்துல இப்ப நான் இன்னொரு கேள்வி, இந்த சாதியங்கள் மனங்கள் சமுதாயம் அப்படிங்கறத தாண்டிலாம் கூட அங்க வர ஐபிஎஸ் ஆபீசர் என்பது வட மாநிலங்கள்ல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க. அப்படி வரவர்களுக்கு இங்க காவல்துறையில என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படியானால் அப்ப அந்த சமுதாயத்துல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னொன்னு, அப்படியான நடவடிக்கை அந்த அதிகாரியால் எடுக்க முடியல, இங்க ஏற்கனவே ஒரு பெரிய டீம் இருக்கு, எடுக்க முடியல அப்படின்னா அதை ஏன் அரசுக்கு தெரியப்படுத்தி இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இங்க, அப்ப இது ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத்தினா இங்க எல்லாமே சரியா நடக்கும். ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு சட்டம் ஒழுங்கு. சோ அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த முன்வர காவல்துறையில இருக்கிறவங்க முற்படல? அதே மாதிரி அந்த பகுதிகளில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஏன் அந்த முன்னெடுப்பை எடுக்கல? ஒண்ணு சார், இப்போ சார் காக்ரோஜ் சொல்லி இப்போ காக்ரோஜ் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் எனக்கு தெரிய திமுகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து இப்போ நேற்றும் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா கல்லூரி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அதாவது இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற நேற்றைய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வந்து இதை அரசியல் ஆக்கணுங்கிறதுக்காகவே, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா விஷயத்திலயும் அரசியல் இருக்கு, எல்லாத்தையும் அரசியல் ஆக்கணும், பிரச்சனை ஆக்கணும், அதுல அவங்க முகம் தெரியணும், அவர்கள் ஆக்டிவா இருக்கிற மாதிரி அவங்க கட்சி தலைமைக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே
நேற்று ஆளுங்கட்சியாக இருந்த இன்றைய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கூட இதை அரசியல் பண்றாங்க சார். உங்களோட இறுதி வார்த்தையா நான் எடுத்துக்கிறேன். சீதாராமன் சார், இப்ப காவல்துறையிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், காவல்துறைய அவர்களோட தவறுகள்ல இருந்து குற்றங்கள்ல இருந்தே காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லாம் சேர்த்து அடுத்த வருகிற இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசை காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய இங்க சங்கிலி தொடர்கள்லாம் இருக்கு. அதற்கு முக்கியமாக காவல்துறையில இந்த தவறுகள் நடக்காம இருக்கணும்னா என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை காவல்துறையும் அரசாங்கமும் முதலமைச்சரும் செய்யணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் என்ன? ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க சார். நம்ம நன்றி சார், நன்றி சார். சீதாராமன் சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நன்றி சார், நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.